பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தனியார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சமையல் இடமும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை மெத்தனமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், பொது செயலாளர் முனுசாமி, தனியார் பள்ளி சம்மேளன பொறுப்பாளர் கிறிஸ்டோபர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலை மாவனி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டியவரை போலீசார் தேடி வரும் நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை செல்லிப்பட்டு திருவண்ணாமலை மெயின் ரோட்டை சேர்ந்தவர் முத்துக்குமரன், வயது 26, தனியார் பேருந்து ஓட்டுநர். இவருக்கும் சோரைப்பட்டை சேர்ந்த சங்கர் முருகன் என்பவருக்கும் இடையில் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வருகிறது. இதனிடையே நேற்று காலை இவர் சோரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த சங்கர் முத்துக்குமரனை தகாத வார்த்தைகளால் திட்டி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பின் தலையில் ஓங்கி வெட்டியுள்ளார். இதனை கண்ட பயணிகள் அலறியுள்ளனர். உடனே அவரை அங்கிருந்தவர்கள் மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முத்துக்குமரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கரை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது. இதனையொட்டி அஜித் ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது. திரையரங்கு முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு 20 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். தொடர்ந்து தியேட்டர் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள். இதுகுறித்து அஜித் ரசிகர்கள் கூறும்பொழுது, நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மற்ற நடிகர் போல் இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராக தொடர்கிறோம் என்று மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். நவீன மீன் மார்க்கெட் பணியை அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட நேதாஜி நகர் துறைமுக இணைப்பு சாலை வழியாக உள்ள இடத்தில் பெண்கள் சாலையில் மீன்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பைக்குகளில் வருகின்றவர்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்வதில்லை.
பைக்குகளில் நின்றபடியே மீன்களை பேரம் பேசி வாங்குகின்றனர். இதற்கு தீர்வாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று மீன்வளத்துறை இடத்தில் மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு CITIAS மூலம் சுமார் 2.25 ரூபாய் கோடி செலவில் நவீன மீன் மார்க்கெட் பணியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உடன் இணைந்து பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பணி 90% நிறைவு அடைந்த நிலையில் இன்று நகராட்சி ஆணையர் கந்தசாமியுடன் சென்று பணிகளை அனிபால் கென்னடி MLA அவர்கள் பார்வையிட்டார். உடன் CITIAS தலைமை தொழில்நுட்ப அதிகாரி புகழேந்தி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன், CITIAS உதவி பொறியாளர் சோமசுந்தரம், இளநிலை பொறியாளர் ராஜேஸ்வரி, கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என பொது மேலாளர் முகமது இஸ்மாயில் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் வசிக்கும் தகுதியானவர்களிடம் இருந்து தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தற்காலிக ஓட்டுநருக்கு ரூபாய் 560 என ஊதியமும், தற்காலிக நடத்துனருக்கு ரூபாய் 553 என ஊதியமாக 8 மணி நேர பணியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநருக்கு 1/4/2025 அன்று வயது 25 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். நடத்துனருக்கு 1/4/2025 அன்று வயது 25 முதல் 32 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். அரசு நெறிமுறைகளின்படி தகுதியான வகுப்பினர்களுக்கு வயது வரம்பு தளர்த்தப்படும். ஓட்டுநர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும், கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், 2 ஆண்டு கனரக வாகனம் ஓட்டிய அனுபவ சான்றிதழ் அவசியம். நடத்துனருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், நடத்துனர் உரிமம் பெற்ற பிறகு பேருந்து நிறுத்தத்தில் பணிபுரிந்த 6 ஆண்டு கால அனுபவ சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு தகுதி திறன் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு நடத்தப்படும். எனவே விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம், புதுச்சேரி பணிமனை உதவி பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் பெற்று விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். வருகின்ற 19ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 17 வயதிற்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருந்து 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற உள்ள போட்டிகள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தம்மன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 8,15,870 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி, ஒப்பந்ததாரர் ராஜா, பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை 6 வாலிபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 2 வாலிபர்களை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் மேலும் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 14 வயது மாணவி 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி, இவரும் இடைநிற்றல் மாணவி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென 2 பேரும் இல்லாததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து 2 சிறுமிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. அதில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த புஷ்பராஜ் மணி ஆகியோர் 2 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளனர். மேலும் அந்த 2 வாலிபர்கள் அவர்களின் நண்பர்களை அழைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் இவ்வழக்கை போக்சோ வழக்கு பதிந்து புஷ்பராஜ் மணி ஆகியோர் முத்தியால்பேட்டை கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ராஸ் சரவணன் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அண்ணா சாலை, வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகா வீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர். ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள், மது கடைகள் மூடப்பட்டிருந்தன. சைபர் குற்றங்களை தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிக்க சிறப்பு பயிற்சி பெற்ற 10 சைபர் கமாண்டோக்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்தியாவில் சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் அதனை தடுக்கவும் மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் மூலம் தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து கமாண்டோ பதவி வழங்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக போலீஸ் துறையில் துணை கமிஷனர் பதவிக்கு கீழ் உள்ள போலீஸ் அதிகாரி முதல் கான்ஸ்டபிள் வரை சைபர் கிரைம் கமாண்டோ தேர்வை எழுதலாம். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு அகில இந்திய அளவில் நடந்த கமாண்டோ தேர்வை 1000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். அதில் கம்ப்யூட்டரில் நுண்ணறிவு பெற்ற 346 பேர் தேர்ச்சி அடைந்தனர். அதில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரி போலீசார் 10 பேர், சென்னை IIT, கேரள மாநிலம் கோட்டயம் IIT, குஜராத் RRB ஆகிய நிறுவனங்களில் சைபர் பாதுகாப்பு, ஒயர்லெஸ், ERC தடயவியல் உள்ளிட்ட சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 6 மாதம் பயிற்சி முடிந்த 10 கமாண்டோக்களுக்கு DGP அலுவலகத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டோக்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் DGP ஷாலினி சிங், DIG சத்யசுந்தரம், சீனியர் SPக்கள் நாரா சைத்தன்யா, கலைவாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் MLA பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும் தற்பொழுது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று மக்கள் நினைப்பதாகவும், மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட 100கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 100கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
தமிழகம் பகுதியான மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் இரவு திருக்கல்யாணம், அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சேதராப்பட்டு ஆலய அறங்காவலர் குழு புருஷோத்தமன் ஏற்பாட்டில் சக நண்பர்கள் ஒன்றிணைந்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். மயிலம் திருத்தேர் விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு வழியாக சென்ற ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தை பெற்று சென்றனர். திருபுவனை தொகுதி திருவாண்டார் கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் 32,65,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் தெற்கு துணை ஆட்சியர் குமரன், தாசில்தார் சேகர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி, ஒப்பந்ததாரர் ராஜா உட்பட தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்காக அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் பழைய குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருப்பவர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், சைபர் கிரைம் போலீசில் கடந்த ஆண்டு வரை 3100 சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார்கள் வந்தன. அதில் 46 கோடி ரூபாய் பொதுமக்கள் பணத்தை ஏமாந்துள்ளனர். 10 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டில் சைபர் கிரைம் போலீஸ் துறையில் பொருட்கள் வாங்க ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. விஐபி பாதுகாப்பிற்காக புதிய புல்லட் ப்ரூஃப் கார் வாங்கப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்கள் நடப்பதை தடுக்கவும், சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தவும், போக்குவரத்து நெரிசலை தடுக்க இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த போலீஸ் துறை மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 5.99 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் வைத்திலிங்கம். இவர் பேஸ்புக் மூலம் வெளிநாட்டில் வேலை உள்ளது என்ற விளம்பரத்தை பார்த்தார். அதில் இருந்த வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் விசா பதிவு செய்ய முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதை நம்பி 3.82 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்த தையல் நாயகி என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பிய அவர் 1.83 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். லாசப்பேட்டையை சேர்ந்த நன்னன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறினார். அதற்காக செயலாக்க கட்டணம் கட்ட வேண்டும் என கூறியதை அடுத்து அவர் 21,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். உழவர்கரையை சேர்ந்தவர் சுப்ரதா 9,000, கரிக்கலாம்பாக்கம் சந்திரகுமார் 2,000, வில்லியனூர் நரேந்திர அகர்வால் 2,000 அனுப்பி மோசடி செய்யும் கும்பலிடம் ஏமாந்தனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.